வணக்கம் நேயர்களே, காலத்தின் குரல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. 9 மாவட்ட ஊரக உள்ளாட்சி தேர்தல் பரப்புரையின் இறுதிக் கட்டத்தில் பேசிய அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், கடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தோல்வியடைந்ததற்கு சில வியூகங்களே காரணம் என்று கூறியிருப்பது அதிமுகவுக்கு உள்ளும் புறமும் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. அதிமுக ஒருங்கிணைப்பாளரான ஓ பன்னீர்செல்வமே இதை சொல்கிறார் என்றால் தேர்தல் தோல்விக்கு தாமே காரணம் என்று ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்கிறாரா, அல்லது தன்னை தாண்டி இபிஎஸ் உள்ளிட்டோர் வகுத்த வியூகமே சட்டமன்ற தேர்தல் தோல்விக்கு காரணம் என்று கூறுகிறாரா என்ற கேள்வி பிரதானமாக எழுகிறது. அதோடு யார் முதலமைச்சர் வேட்பாளர் என்று தேர்தலுக்கு முன்பாக தொடங்கிய மௌன யுத்தம் தற்போது தொடர்வதன் வெளிப்பாடா ஓபிஎஸ்ஸின் இந்த கருத்து என்ற கேள்வியும் கூடுதலாக எழுகிறது. எனவே இதன் அடிப்படையில் இன்றைய காலத்தின் குரல் பயணிக்க இருக்கிறது. நம்மோடு 4 சிறப்பு விருந்தினர்களாக இணைகின்றனர். முன்னாள் எம்பி திரு கே.சி. பழனிசாமி, மூத்த பத்திரிகையாளர்கள் திரு மணி, திரு சத்யாலயா ராமகிருஷ்ணன், அரசியல் விமர்சகர் திரு பொங்கலூர் மணிகண்டன் ஆகியோர் இணைகின்றனர். விருந்தினர்களுக்கு வணக்கம். திரு கே.சி. பழனிசாமி, உங்கள்கிட்ட இருந்தே தொடங்குறேன். தேர்தல் தோல்விக்கு சில வியூகங்களே காரணம் அப்படின்னு அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் பேசியிருக்கிறார். இது ஒப்புதல் வாக்குமூலமா பார்க்கணுமா அல்லது குற்றச்சாட்டா பார்க்கணுமா? இல்ல, எந்தெந்த வியூகங்கள் தோல்வியுற்றது அப்படிங்கறத பார்க்கணும். முதல்ல அதுல 2 வியூகங்கள் அரசாங்கம் சம்பந்தப்பட்டது. வன்னிய மக்களுக்கு சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு 10.5% கொடுத்தது மற்ற சமுதாயத்தை சார்ந்தவர்களிடத்துல ஒரு எதிர்வினையாற்றிவிட்டது. இது ஒன்று. இரண்டாவது அந்த தேவேந்திர குல வேளாளர் அந்த டைட்டில், அவர்களுக்கு அந்த வேளாளர் என்கிற அந்த பட்டத்தை வழங்கியதும் மற்ற சமுதாயத்தினரிடத்துல ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தியிருச்சு. தேர்தல் நேரத்தில் இதை செஞ்சிருக்க கூடாது. இந்த 2 அரசாங்கம் சம்பந்தப்பட்டது. கட்சி சம்பந்தப்பட்டது பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்தது. அடுத்தது ஒன்றுபட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்காதது. இது 4 தான் குறிப்பான அந்த காரணங்கள். இப்ப மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த 10.5% உள் ஒதுக்கீடுல அந்த நேரத்துல திரு எடப்பாடி பழனிசாமி கொடுத்தது மற்ற சமுதாய வாக்குகள் எதிராக போயிடுச்சு. ஆனா திரு ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா தேர்தலுக்கு பிறகு அதை அமல்படுத்தி அதன் மூலமாக பெறுகிற அந்த பலனை அவர் எடுத்துக்கிட்டார். ஒரு சாரார் பாட்டாளி மக்கள் கட்சி தான் நமக்கு இதை போராடி வாங்கி கொடுத்தது என்று ஒரு சாரார் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வாக்கு வங்கிக்கு பலம் சேர்த்துறாங்க. அப்ப இழப்பு என்பது அதிமுகவுக்கு, சாதகம் என்பது பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆயிடுச்சு. நிச்சயமா ஒரு குறிப்பிட்ட சதவீதம் அது இந்த திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சாதகமா கூட இருக்கலாம். ஆனா மற்ற 2% கணக்கெடுக்கிற பொழுது அது மிக குறைவாகத்தான் இருக்கும். சில வியூகங்கள் நீங்க பட்டியலிடுறீங்க. உண்மையிலே ஓ பன்னீர்செல்வம் இந்த வியூகங்களை நினைச்சுதான் சொல்லி இருப்பாரா, இல்ல வேற ஏதாவது அவர் நினைச்சு சொல்லி இருக்க வாய்ப்பு இருக்கா? ஒரு அறிவுபூர்வமா சிந்திச்சோம்னா இந்த 4 விஷயங்கள் தான் வரும். அதுக்கு மேல ஓ பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் தான் மட்டுமே முதலமைச்சராக இருக்கணும், தன் மகன் மட்டுமே அடுத்து உதயநிதி போல வரணும், அதற்கு பிறகு தன் பேர குழந்தைகள் வரணும் அப்படிங்கறதெல்லாம் அவருக்கு இருக்கலாம். கட்சி ரீதியாக அதிமுக என்று பார்க்கிற பொழுது அரசியல் ரீதியாக இந்த 4 காரணங்கள் தான் கிடைக்கும். அதே போல தேவேந்திர குல வேளாளர் பார்த்தீங்கன்னா பல இடங்கள்ல அந்த சமுதாயத்துக்கு நீங்க உள்ளொதுக்கீடு கொடுத்தாங்க, அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய அழுத்தத்தால கொடுத்தாங்க. ஆனால் தேர்தலில் அவர்களை ஒரு கூட்டணி திரு கிருஷ்ணசாமி அவர்களை சேர்த்து இருந்தா அந்த வாக்குகள் ஓரளவுக்கு வந்திருக்கலாம். அது வராததுனால அவர் தனித்து போட்டியிட்டதால அந்த வாக்குகள் சிதறிச்சு. அடுத்து தேமுதிக, அந்த தேமுதிகவை கூட்டணியில சேர்த்திருந்தா அது ஒரு பலம் சேர்த்திருக்கும். திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களே வெளிப்படையா சொன்னாரு, திரு கே.பி. முனுசாமி என்பவர் பாட்டாளி மக்கள் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளராக செயல்பட்டார், எங்களை வெளியேற்றுவதிலேயே அவர் குறியாக இருந்தார் என்று. இது ஒரு அரசியல் காரணியாக அவங்களே சொன்னாங்க. எங்களுக்கு இன்னைக்குதான் தீபாவளி அப்படின்னு கூட்டணி விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் எல்.கே. சுதீஷ் சொன்னாரு. இப்ப நீங்க ஒரு வார்த்தையை சொன்னீங்கல்ல, ஒருங்கிணைந்த அதிமுகவா தேர்தலை சந்திச்சிருக்கணும், அந்த ஒருங்கிணைந்த அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன பொருள்? இல்ல, ஒருங்கிணைந்த என்றால் கட்சியில எல்லோரையும் அரவணைத்து செல்லுகிற அந்த பக்குவம் இருக்கணும். இல்ல, அந்த பக்குவம் இல்லாம எப்படி செயல்பட்டாங்க, என்ன செயல்பட்டாங்கன்றீங்க? இல்ல, இவங்க செயல்படுறதுங்கிறது இவங்களுடைய தலைமை அமித்ஷா அவர்களும் மோடி அவர்களும் என்ன உத்தரவிடுகிறார்களோ அதை கேட்டுத்தானே செயல்படுறாங்க. தலைமைனா கூட்டணி தலைமையை தானே சொல்றீங்க?
இல்ல 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 இவர்கள் பாரதிய ஜனதா கட்சியால நியமிக்கப்பட்ட பிரதிநிதிகளாகத்தானே இந்த கட்சியை வந்து வழி நடத்திட்டு இருக்கிறாங்க. இவர்கள் தொண்டர்களால தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களோ தொண்டர்களால அங்கீகரிக்கப்பட்டவர்களோ அல்ல. ரட்டணையில கையெழுத்து போடுகிற உரிமையை பாரதிய ஜனதா கட்சி இவர்கள் இடத்துல கொடுத்திருக்குது. இவர்கள் அவர்களுக்கு விசுவாசமா வந்து அது தேர்தல் ஆணையம் பாஜக இல்ல, நீங்க திரும்ப திரும்ப பாஜக சொல்றீங்க. தேர்தல் ஆணையம் தானே கொடுத்துச்சு. பாரதிய ஜனதா கட்சி இப்ப நாங்க தேர்தல் ஆணையத்துல வழக்கு நடத்தி பார்த்தோம்ல, எந்த ஸ்டாச்சுட்டரி அத்தாரிட்டியை வந்து பாரதிய ஜனதா கட்சி சுதந்திரமாக செயல்பட விடுது. 2015க்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு அது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆகட்டும் அல்லது தேர்தல் கமிஷன் ஆகட்டும், எல்லா இடத்துலயுமே பாரதிய ஜனதா கட்சியினுடைய சித்தாந்தங்கள் தானே வந்து புகுத்தப்படுது, அவர்கள் எண்ணங்கள் தானே செயல்படுத்தப்படுது. நீங்க அதிமுக தொண்டர்கள் இந்த தோல்விக்கு மிக முதல் காரணமாக இருப்பது பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி சேர்ந்ததால் சிறுபான்மையினர் வாக்கு வங்கியை நாம் இழந்து விட்டோம். இதத்தான் சி.வி. சண்முகம் பேசினாரு. அப்ப இதுவே முரணா இருக்குல்ல, நீங்களே சொல்றீங்க பாஜகவுடன் கூட்டணி அமைத்ததால் தான் தோல்வி அப்படின்னு. சி.வி. சண்முகம், கே.சி. வீரமணி கூட தவறான கூட்டணி அமைச்சிட்டோம், சமுதாய அடிப்படையில கூட்டணி அமைச்சிட்டோம், அதனால தோல்வின்னு 2019 நாடாளுமன்ற தேர்தல் தோல்வியிலே சி.வி. சண்முகம் இப்படி சொன்னாரு. நிறைய பேர், அன்வர் ராஜா உள்ளிட்ட எல்லாரும் சொன்னாங்க. அப்படி சொன்னதுக்கு அப்புறம் எப்படி பாஜக தலைமையின் கீழ் கட்டுப்பட்டு ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் செயல்படுறாரு நீங்க சொல்றீங்க? நேத்து கூட அவர் பேசும்போது சி.வி. சண்முகம் சொன்னதை நான் ஆமோதிக்கிறேன், சில வியூகங்கள் தவறாக போய்விட்டதனால் சட்டமன்ற தேர்தலில் தோல்வியை சந்தித்தோம் அப்படின்னு அதை ஆமோதிக்க தானே செய்தார். பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வேண்டாம், அதனாலதான் தோத்தோன்னு சி.வி. சண்முகம் சொன்ன பொழுது அரை மணி நேரத்துல ஓபிஎஸ் மறுப்பு தெரிவித்தார். ஆனா புரட்சி தலைவர் எம்ஜிஆரை பத்தி தவறாக துரைமுருகன் சொன்ன பொழுது 3 நாட்கள் கழித்து தொண்டர்கள் மத்தியில கடும் விமர்சனம் வந்ததற்கு பிறகுதான் அதற்கு மறுப்பு தெரிவிக்கிறாங்க. இல்ல, அப்ப கூட அவர் மறுப்பு தெரிவிக்கல, கூட்டணி தொடரும்னு தானே அறிக்கை விட்டாரு. அதுதான் சொல்றேன், அதுதான் அதாவது அந்த கூட்டணி தொடரும் என்ற அந்த அறிவிப்பை அப்ப இவர் சொல்றது தானே முன்னுக்கு பின் முரணாக இருக்குது. பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியால் தான் தோத்தோன்னு ஒட்டுமொத்த அதிமுக தொண்டன் நினைக்கிறான். முன்னாள் அமைச்சர்கள்ல சில பேர் நினைக்கிறாங்க, முக்கியஸ்தர்கள் எல்லோருமே நினைக்கிறாங்க. ஆனா ஓபிஎஸும் இபிஎஸும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி தான் என்று அத வலியுறுத்துறாங்க. அப்ப தோல்விக்கான காரணங்கள் இந்த 2 பேரும் இருந்தா இந்த தோல்விக்கு காரணமே ஒழிய அதிமுக என்கிற கட்சி வலிமை குறைந்து விடவில்லை, தொண்டர் பலம் குறைஞ்சிரல, வாக்கு வங்கி குறைஞ்சிரல, கட்சி சரியாக இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியால் நியமிக்கப்பட்ட இந்த 2 பேரும் அதிமுக என்கிற மாபெரும் இயக்கத்தை பாரதிய ஜனதா கட்சிக்கு அடிமைப்படுத்தின காரணத்தாலதான் முதல் தோல்வி. ஆபரேஷன் சக்சஸ் பேஷண்ட் மரணம்ங்கிற மாதிரி இருக்கு நீங்க சொல்றது. இல்ல, ஆபரேஷனே தப்பா பண்ணி இருக்கிறாங்க, ஆபரேஷனே தப்பா இருக்காங்க. அதாவது கட்சி வலிமையாக இருக்கிறது, களத்தில் தோற்றதற்கு காரணம் பாரதிய ஜனதா கட்சியினுடனான கூட்டணி, அரசாங்கத்தினுடைய 2 முடிவுகள். சரி, தொடர்ந்து பேசலாம். திரு சத்யாலய ராமகிருஷ்ணன், ஓபிஎஸ் கருத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது? இபிஎஸ் தான் வியூகம் வகுத்தார் அப்படின்னு தொண்டர்களிடம் ஓபிஎஸ் சொல்கிறார், அப்படி எடுத்துக்கணுமா அல்லது வேறு எந்த வகையில இந்த கருத்தை நாம புரிஞ்சுக்கலாம்? இல்லை, எந்த கருத்துனா இப்போ அவர் வந்து போன சட்டசபை தேர்தலில் நாங்கள் வகுத்த வியூகம் வந்து தப்பாக போயிடுச்சுன்னு சொல்கிறீங்க. அவர் ஒரு கட்சியினுடைய அதாவது ஜெயலலிதா இருந்தாலும் எம்ஜிஆர் இருந்தபோதும் சரி, வெற்றின்னு ஒன்று வரும்போது அது வந்து ஒரு கூட்டு முயற்சி கிடைத்த வெற்றின்னுவாங்க. அதே மாதிரி தோல்வி வரும்போது நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறோம்பாங்க. அது மாதிரி ஓபிஎஸ் இப்போ கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர்கிற முறையில் அந்த தோல்விக்கான காரணங்களை சொல்கிறாரு. ஆனால் என்னையை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வந்து திருக்குறளில் இருக்கிற 1330 குறளையும் படித்து மனப்பாடமாக வச்சுருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒரு சில முக்கிய குறள்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவது என்பதும் இழுக்குன்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. இது முடிஞ்சு போச்சு. இப்போ நான் கூட ஒரு 20 நாள் வந்து ட்ரீட்மெண்ட்டில் இருந்தேன். நான் உயிரோடு இருக்கேன், எனக்கு அதுக்கு பேர் ட்ரீட்மெண்ட், எனக்கு சில ஆப்ரேஷன் நடந்து அதுக்கு பேர் ஆப்ரேஷன். பட் டெட் பாடிக்கு பண்ணுறது வந்து போஸ்ட்மார்ட்டம், அது ஆப்ரேஷன் கிடையாது. இது முடிஞ்சு போச்சு. எலெக்ஷன் 2019 இப்போ கே.சி. பழனிசாமி சொல்லும்போது அருமையாக சொன்னார். பாமக கிருஷ்ணசாமி என்னுடைய கட்சி இப்படிலாம் சொன்னார். 2019 இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு தானே அதிமுக வந்து 39 தொகுதியிலையும் தோற்றுது. இப்போ 2021 வந்து ஒரு கூட்டணியோட சேர்ந்து ஒரு 75 இடங்கள் வந்திருக்காங்க.
இதுல ஒருத்தர் மேல ஒருத்தர் வந்து பழி போடுறதுங்கிறதுலாம் வந்து அரசியல்ல சகஜம். தேவைப்படும் போது எல்லாரும் ஒன்னா சேர்ந்துக்குவாங்க. அவங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறல. பழி போடுறார் அப்படின்னு சொல்ல வரீங்களா? அப்ப ஓபிஎஸ் உடைய கருத்துக்கு இதுதான் அடிப்படை காரணம் அப்படி எடுத்துக்கலாமா? இல்ல ஓபிஎஸ் கருத்துக்கு வந்து அதான் சொல்றேன். இப்ப வந்து அவர் போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு இருக்காரு. சரி, அந்த போஸ்ட்மார்ட்டத்துல என்ன புரியுது உங்களுக்கு? உங்க புரிதல் அவர் வியூகம் தவறா போயிருச்சுங்கறாருல. அந்த வியூகம் வந்து இபிஎஸ் எடுத்த முடிவை சொல்றாரா, இல்ல கூட்டணி அமைத்ததை சொல்றாரா, இல்ல அரசியல் ரீதியா சில முடிவுகள் எடுத்தாங்கல்ல, இடஒதுக்கீடு, சில சாதி பெயர் சமூகத்துக்கான பெயர் வழங்குதல், அந்த மாதிரியான வியூகங்களை சொல்றாரா? உங்க புரிதல்ல என்ன வியூகம்னு நினைக்கிறீங்க? இல்ல என்னைய பொறுத்த வரைக்கும் வந்து இபிஎஸ் எடுத்த வியூகம் அல்ல ஓபிஎஸ் எடுத்த வியூகம் எல்லாம் பிரிச்சு பேச நான் தயாரல்ல. இது அவங்களுடைய கூட்டு பொறுப்பு. எந்த முடிவாக இருந்தாலும் இப்ப இபிஎஸ் எடுத்திருந்தா கூட இவர் அதை ஒத்துக்கிட்டாரு. இவர் சில முடிவுகள் எடுத்திருந்தா அவர் அதை ஒத்துக்கிட்டாரு. ஆனா என்னுடைய பார்வையில் எப்படி தெரியுதுன்னா, இவங்க 2 பேருக்குமே சம்மதம் இல்லாத ஒரு சில முடிவுகள் வேறு யாராலேயோ கட்சிக்குள்ளேயே வேறு யாராலேயோ திணிக்கப்பட்டு எடுத்தவனுடைய விளைவு தான் இது. இவங்களை மீறி யாரு இவங்களுக்கு திணிச்சிருப்பாங்க? கட்சியினுடைய தலைவர்கள் 2 பேர் தான். அப்ப கட்சிக்குள்ள இருக்கிற வேற யாரு இவங்களையும் மீறி இவங்களுக்கு அழுத்தம் கொடுக்கக்கூடிய, நெருக்கடி கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறாங்க? என்ன நடந்திருக்கு? இல்ல நான் வந்து கேசி பழனிசாமி மாதிரி பிஜேபி நெருக்கடி கொடுத்துன்னு சொல்ல மாட்டேன். இல்ல நீங்க கட்சிக்கு உள்ளே சொல்லிட்டீங்களே, அவராவது பிஜேபி பழனிசாமியோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருங்க. அதான் சொல்ல வரேன் என்ன முடிக்க விட்டுட்டு அப்புறம் நீங்க குறுக்கு கேள்வி கேளுங்க. நீங்க பிஜேபி சொல்றதை இவங்க கேட்டு ஆடுற மாதிரி இருந்தா வந்து தினகரனுக்கு வந்து கூட வச்சுட்டு சீட்டு கொடுத்துருப்பாங்க. சசிகலாவை வந்து அக்செப்ட் பண்ணிட்டு போயிருப்பாங்க. ஐயா பிஜேபி சொல்றதுல இவங்க கேட்கறதில்ல. இப்ப அதிமுக ஏதோ இப்போ ரெட்டலையை முதலியா எழுந்த மாதிரியும் பிஜேபி வந்து எலெக்ஷன் கமிஷன்ல சொல்லி வாங்கி கொடுத்த மாதிரியும் பேசுறாரு. இதுக்கு முன்னாடி ஒரு தடவை எழுந்த போது காங்கிரஸ் தான் எலெக்ஷன் கமிஷன்ல சொல்லி வாங்கி கொடுத்தா. இப்படியெல்லாம் வந்து நம்ம பேசிட்டு இருக்க கூடாது. உள்கட்சியில நான் சொல்றது வந்து ஜெயலலிதா மரணத்திற்கு பிறகு கேசி பழனிசாமிக்கு ரொம்ப நல்லா தெரியும். இபிஎஸ் ஓபிஎஸ் தலைமையில கட்சி நடந்தாலும் கட்சியை இயக்குவது யாருன்னு தெரியும், இயக்குபவர்கள் யார் என்று தெரியும். வெளிப்படையாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கேட்டா இன்னும் ஆழமா சொல்லணும்னா அது ஒரு கூட்டு பொறுப்பு. இந்த கூட்டு பொறுப்பு வரும்போது பலருடைய ஆலோசனைகளை கேட்பதில் தவறே கிடையாது. எம்ஜிஆர் வந்து யார் ஆலோசனை சொன்னாலும் கேட்பாரு, ஜெயலலிதா யார் ஆலோசனை சொன்னாலும் கேட்பாங்க. ஆனா முடிவு அவங்களுதான் இருக்கும். பட் இப்போ கேசி பழனிசாமி அடிக்கிற பல விஷயங்கள்ல அது பாமக கூட்டணியா இருக்கட்டும், இல்லை வந்து 10.5% இருக்கட்டும், இல்லை வந்து தேவேந்திர குல வேளாளர்னு சொன்னா எதா இருந்தாலும் மற்றவங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இவங்க முடிவு எடுத்திருக்கணும். என்னுடைய பார்வையில் இவங்க சுயமா முடிவெடுக்காம கூட்டு பொறுப்புல மற்றவங்க நாளைக்கு வந்து நமக்கு வேற ஏதாவது ஒரு பொலிட்டிக்கல் டிபேக்கல் வந்ததுன்னா இவங்க சொல்றதை கேட்காம வந்தது அப்படிங்கிற நிலைமை வரக்கூடாதுங்கிறதுக்காக கூட அன்னைக்கு முடிவு எடுத்திருக்கலாம். சிவி சண்முகம் ஏற்கனவே சொல்லிட்டாரு. இல்ல என்ன முடிவுகள்னு சொன்னா அதான் கேசி பழனிசாமி இவ்வளவு விளக்கமா சொல்லிட்டாரு. அவர் வந்து அந்த கட்சிக்குள்ளேயே இருந்தவர். இப்ப இதே வந்து நாளை காலையில முடிவு எடுத்திருக்காங்க, நெருக்கடினால எடுத்திருக்காங்க, உள்ளுக்குள்ளேயே அந்த மாதிரியான அழுத்தம் வந்திருக்கு. நீங்கல்ல அந்த முடிவு நீங்க சொல்றது கூட்டணி தொடர்பான ஒரு முடிவா, இல்ல அரசு ரீதியா எடுத்திருக்கக்கூடிய சில முடிவுகள், அறிவிப்புகளா, என்னன்னு கேட்கிறேன். நீங்க அரசு ரீதியா அவர்கள் வந்து தவறான முடிவு எடுத்தா சொல்லவே முடியாது. நீங்க மருத்துவக் கல்லூரியில சேர்றதுக்கு அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% அவங்க தான் கொடுத்தாங்க. தவறான முடிவா? பட் அது வந்து அவங்களுக்கு அது ஓட்டா கன்வெர்ட் ஆகல. நீங்க 3.5% ஓட்டு வன்னியர்களுக்கு உள்ளீடு ஒதுக்கீடு வழங்குதல் உட்பட இப்ப தேவேந்திர குல வேளாளர் அந்த முடிவு உட்பட அந்த முடிவுகளை கேட்கிறேன், குறிப்பிட்ட முடிவுகளை கேட்கிறேன். இல்லை நான் பேசி முடிக்கிறதுக்கு முன்னாடி குறுக்க புந்தா நானே ஒண்ணுவேன். 7.5% அரசு பள்ளி மாணவர்களுக்கும் 10.5% வந்து வன்னியர்களுக்கும் தேவேந்திர குல வேளாளர்கள் வந்து மத்திய அரசாங்கம் பண்ணது. நாம திரும்ப வந்து எதையோ ஒண்ணு போட்டு குழப்பறோம். தமிழ்நாடு அரசாங்கம் வந்து அந்த ஜீவோவை கொண்டு வரல, மத்திய அரசாங்கம் கொண்டு வந்து ரெக்கமெண்ட் பண்ணிருக்கலாம், யாரும் இல்லைன்னு சொல்ல. இப்ப தமிழ்நாடு அரசாங்கத்திட்ட கோரிக்கை வச்சிருப்பாங்க, அவங்க வந்து மத்திய அரசாங்கத்துக்கு ரெக்கமெண்ட் பண்ணிருப்பாங்க. பட் அந்த தேவேந்திர குல வேளாளர்கள் ஒருங்கிணைந்த ஒரு சமுதாயம்னு அறிவிச்சது வந்து மத்திய அரசு. பட் நான் சொல்றது எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்ப உள்ளாட்சி தேர்தல் நேரத்தில் வந்து ஓபிஎஸ் வந்து சொல்லியிருக்காருங்கிறதோட
இன்னொன்னு கூட சொன்னீங்க மௌன யுத்தம், நீங்க மௌன யுத்தம்லாம் இருக்கிற மாதிரி தெரியல. ஒரு பக்கம் வந்து எடப்பாடி போய் நிர்வாகிகள் கூட்டத்தை பார்க்குறாரு, பேசுறாரு. ஓபிஎஸ் ஒரு பக்கம் போறாரு. இப்போ கூட மத்தியானம் 2 பேரும் ஒன்று அறிக்கை விடுறாங்க. அவங்க தொண்டர்களுக்கும் சில அறிவுரைகள் சொல்றாங்க, மக்களுக்கும் எப்படி ஓட்டு போடணும்னு சொல்றாங்க. இதுல வந்து மௌன யுத்தம்ன்றதெல்லாம் கிடையாது. என்னையை பொறுத்த வரைக்கும் என்னைக்கு சசிகலா குடும்பத்தை எதிர்த்து தர்ம யுத்தம் நடத்தின ஓபிஎஸ் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக ஏற்றுக்கிட்டு மீண்டும் இணைஞ்சு துணை முதலமைச்சரானாரோ அன்னிலிருந்து அங்கே இருக்கிற எல்லா ப்ராப்ளமும் செட்டில்டு. சில நேரத்தில் இதுக்கு 1 வருஷம் முன்னாடி ஆகஸ்ட் 15 கோட்டையில் வந்து எடப்பாடி பழனிசாமி கொடியேற்றுறாரு. கொடியேற்றி முடிஞ்ச உடனே ஒரு 4-5 மந்திரிகள் வந்து ஓபிஎஸ் வீட்டுக்கு போனாங்க. அன்னைக்கு ஆரம்பிச்சு நாமெல்லாம் உட்காந்து பேசுகிற கச்சேரி இன்னைக்கு வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் என்னையே பொறுத்த வரைக்கும் அங்க மௌன யுத்தம் நடக்கிற மாதிரியோ இல்ல வந்து நேரடி யுத்தம் நடக்கிற மாதிரியோ எல்லாம் இல்ல. அவங்க பாட்டுக்கு செயல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப தோல்விக்கான காரணங்களை அவங்க உள்ளுக்குள்ளேயும் அலசுறாங்க. அவங்க கட்சி கூட்டத்துல பேசியிருக்காரு, கட்சி நிர்வாகிகள் மத்தியில பேசியிருக்காரு. அந்த இடத்துல ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. இது நீண்ட காலமாவே இருக்கு. கூட்டணி தொடர்பான வியூகம் தான் இவங்களுடைய தோல்விக்கு காரணம் அப்படின்னு சொல்றாங்க. பாஜக பாமகவோட இவங்க கூட்டணி அமைத்தது சிறுபான்மையினர் ஓட்டுகளையும் ஒரு குறிப்பிட்ட சமுதாய ஓட்டுகளையும் அதிமுக கூட்டணிக்கு வரவிடாமல் தடுத்து விட்டது. அவர் 1.5% அப்படின்னு ஓ பன்னீர்செல்வம் பேசியிருக்கிறார். ஒட்டுமொத்தமா 3.5% வாக்கு வித்தியாசம் இருக்கு திமுகவுக்கும் அதிமுகவுக்கும். அப்ப இந்த சதவீத வாக்குகளை இந்த மாதிரி சிறுபான்மையினர் ஒரு குறிப்பிட்ட சமுதாய வாக்குகளை இழந்ததன் மூலமா ஆட்சியவே இழந்துட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய பார்வையில நீங்க உடன்படுறீங்களா? இல்லை இல்ல ஒரு கூட்டணின்னு அமைக்கும் போது எல்லா விதமான விஷயங்களையும் அவங்க வந்து ஆலோசனை பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு நல்லது மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும். எந்த அரசியல் கட்சியா இருக்கட்டும், 1980 திமுகவும் காங்கிரஸும் 117 50-50 போட்டி போட்ட போது கூட அவங்களுக்கு நல்லதுதான் கண்ணுக்கு தெரிஞ்சு. ஆனா மக்கள் வந்து ஏத்துக்கல. நீங்க போன தேர்தலையோ அதுக்கு முந்தின தேர்தலையோ பிஜேபி கூடயோ மற்றவங்க கூட அதிமுக கூட்டணி வைக்கும் போது நாம வந்து ஜெயிப்போம் அப்படின்ற எண்ணத்துல வச்சிருக்காங்க. ஆனா 2014 தனியா நின்று அதிமுக 37 இடம் ஜெயிச்சது. 2019 ஜெயலலிதா இல்ல, கட்சியில வந்து ஒரு பக்கம் ஒரு குரூப் வந்து ஜோல்டாய் நிக்குது. அப்ப இவங்களை எல்லாம் சேர்த்தா நாம ஜெயிப்போம்னு நினைச்சாங்க, ஜெயிக்கல. அதே நேரத்தில் ஒரு 9 எம்எல்ஏ இடத்தை பிடிச்சி வந்து ஆட்சியை தக்க வச்சுக்கிட்டாங்க. அந்த படிப்பினை இவங்களுக்கு 2021 வந்திருக்கணும், வரல. அப்பவும் என்ன நினைச்சாங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி இவங்கெல்லாம் இருந்தா நாம வந்து ஆட்சியை தக்க வச்சுக்கலாம்னு நினைச்சாங்க. இதுல என்ன ஒரே ஒரு விஷயம்னா இவங்க சிந்திக்க மறந்தது பாட்டாளி மக்கள் கட்சி அப்படிங்கிறது வந்து இப்போ எப்படி விடுதலை சிறுத்தைகள்ங்கிறது வந்து ஒரு பட்டியலின மக்களுக்கான கட்சி, அது மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சிங்கிறது அவங்க என்னதான் இல்லைன்னு சொன்னாலும் வன்னியர்களுக்கான கட்சி. ஆனா அந்த வன்னியர்களுக்கான கட்சியை வன்னியர்களே 2 தேர்தலுக்கு முன்னாடியே கைவிட்டாங்க. அதையும் மீறி இவங்க 10.5% கொடுத்த பிறகு கூட அவங்க வட மாவட்டங்களில் வந்து இவங்களை நம்பி ஓட்டு போடல. இது யதார்த்தமான உண்மை. அதை விட யதார்த்தமான உண்மை பட்டியலின மக்களும் மற்ற சமுதாய மக்களும் இந்த வன்னியர்களுக்கு 10.5% இடம் கொடுத்ததை எதிர்த்து அதிமுகவுக்கு எதிரான ஓட்டு, அதாவது கட்சி ஓட்டு இன்டாக்ட் கட்சியில் இருக்கு. பொதுமக்களுடைய ஓட்டு மாறி விழுந்த அந்த 3% தான் இன்னைக்கு திமுக ஆட்சியில் இருக்கு. இவங்க ஆட்சியை இழந்திருக்காங்க. இப்ப வந்து சுய பரிசோதனை பண்றது தப்பே இல்லை. சரி, பார்க்கலாம் இந்த பரிசோதனை முடிவு எப்படி அமைய போகுதுன்னு. திரு மணி, சில பல வியூகங்கள் காரணமாக நாம் வெற்றி வாய்ப்பை இழந்து விட்டோம். அரசை பற்றி எந்த குறையும் இல்லை, குற்றமும் இல்லை, நிறைவாகத்தான் நமது அரசு இருந்தது, நல்லாட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது என்ற நிலைதான் இருந்தது அப்படின்னு ஓ பன்னீர்செல்வம் பேசியிருக்கிறார். நல்லாட்சி தான் நடைபெற்றிருக்கு, ஆனா வியூகங்கள் காரணமா தோத்துட்டோம்னு சொல்றாங்களா? என்ன வியூகமா இருக்கும்? இப்போ இதற்கு முன்பு பேசிய நண்பர் கேசிபி அவர்கள் வந்து ஒரு 4 விஷயங்களை பட்டியலிட்டார். வன்னியர் இடஒதுக்கீடு, தேவேந்திர குல வேளாளர் பெயர் மாற்றம், பிஜேபி கூட்டணி, ஒன்றுபட்ட அதிமுக இல்லாததுன்னு. இதில் நீங்கள் நன்றாக கவனித்தீங்கன்னா வந்து தேர்தல் நேரத்தில், அதாவது பிரச்சார நேரத்தில் டியூரிங் த கேம்பெயினே வந்து இந்த 4 விஷயத்தில் ஒரு விஷயத்தை ஓபிஎஸ் பேசினார். வன்னியர் இடஒதுக்கீடு வந்து தற்காலிகமானதுன்னு பேசினார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். மற்ற 3 விஷயங்களை விட அவர் வெளிப்படையாகவே வந்து வன்னியர் இடஒதுக்கீடை வந்து எதிர்த்து அதற்கு அது வந்து ஒரு தற்காலிகமானது நிரந்தரமானது இல்லைன்னு டியூரிங் த கேம்பெயின் பேசினார். அப்போ ஆர்பி உதயகுமார் அந்த பக்கம் சில அமைச்சர்கள் பேசினாங்க. அதை கொளுத்தி போட்டது ஓபிஎஸ் தான். இந்த பக்கம் கேபி முனுசாமியும் சி.வி. சண்முகமும் அதை எதிர்த்து பேசினாங்க, டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணாங்க. அவர் வந்து மீன் பண்ணுறது அதை மீன் பண்ணுறாருன்னு தான் எனக்கு தோணுது. பிஜேபி கூட்டணி வந்து கண்டிப்பாக ஏடிஎம்கேவோட தோல்விக்கு பிஜேபி கூட்டணி முக்கியமான காரணன்றதை நான் உறுதியாக நம்புகிறேன். ஏன்னா காலகாலமாக எம்ஜிஆர் காலத்துலேருந்து ஜெயலலிதா காலத்துலேருந்து ஓட்டு போட்ட சிறுபான்மையின மக்கள் வந்து பிஜேபிக்கு ஓட்டு போடாமல் வந்து ஏடிஎம்கேவோட பிஜேபி இருந்ததால் வந்து அவருடைய வாக்குகள் நிரந்தரமாக ஏடிஎம்கே இழந்தது.
தேவேந்திர குல வேளாளர் இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் அது வந்து மோடி கவர்மெண்ட்டோட வேலை. எப்படின்னா 2015 மோடி கவர்மெண்ட் மோடி 1.0 வந்தப்ப முதல்ல அவங்க பண்ண ஒரு வேலை வந்து 2015 வந்து மதுரையில் வந்து தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர்களை அழைத்து ஒரு பெரிய கூட்டத்தை போட்டாங்க. ஐ திங்க் இவர் குருமூர்த்தி தான் வந்து அதுக்கு இது பண்ணி அமித்ஷா அப்போ பிஜேபி தலைவர் அமித்ஷா வந்தார். குருமூர்த்தி ஏற்பாட்டில் நடந்ததுன்னு நினைக்கிறேன். அதன் பிறகு இங்கேருந்து வந்து ஒரு 40 பேர் அழைச்சிட்டு போய் மோடி வீட்டில் உட்கார வச்சு பேசினாங்க. அவங்க சோஷியல் இன்ஜினியரிங்கோட கான்செப்டோட முதல் விஷயமா வந்து மோடி 1.0 பண்ண விஷயம் அது. அதை வந்து அவங்க வந்து இந்த எலெக்ஷனில் வந்து அதை வந்து பெயர் மாற்றினாங்க. அதை பெரிய சாதனையாக மோடியே வந்து இங்கே நேரு ஸ்டேடியத்தில் மீட்டிங்கில் நடக்கும்போது தேவேந்திரான நரேந்திரான்னு என் பேர் ஞாபகம் வந்ததெல்லாம் பேசினார். அது மோடி கவர்மெண்ட்டோட வேலையாக இருந்தாலுமே வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ரெக்கமெண்டேஷன் அதுக்கு இருந்திருக்குது. அதற்காக போடப்பட்ட கமிட்டியை வந்து அதுக்கு ஒப்பீனியன்ஸ்லாம் கொடுத்துருக்கு. பட் இதில் என்ன நம்ம பார்க்கணுன்னா வந்து அவர் சத்யாலயா சொல்கிற ஒரு பாயிண்ட்டை நான் 2 பாயிண்டில் ஒரு பாயிண்ட் ஒத்துக்கிறேன். ஒன்று, அவர் வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணக்கூடாதுன்னாது அது தவறு. போஸ்ட்மார்ட்டம்ன்றது வந்து உங்களுக்கு வந்து எதற்காக நாம் தோற்றோம்ன்ற காரணத்தை வந்து நாம் கண்டிப்பாக ஆராய தான் வேணும். எல்லா முக்கிய ஜனநாயக ரீதியாக இயங்குகிற கட்சிகள்லையும் அது வந்து ஒரு டெமோக்ராட்டிக் ப்ராசஸ். ஆனால் இன்னொரு பாயிண்ட் அவர் சத்யாலயா சொன்னது கரெக்டுன்னு தான் நான் நம்புகிறேன். இது வந்து கூட்டு பொறுப்பு. என்னதான் ஓபிஎஸ் இன்னைக்கு 1000 விஷயங்களை மாற்றி பேசினாலும் எடப்பாடியும் ஓபிஎஸும் சேர்ந்து தான் எல்லா முடிவுகளையும் எடுத்தாங்க. இன்னைக்கு வெளியிட்டிருக்க அறிக்கையில் கூட வந்து இட்ஸ் ஒன்லி ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட். ஆகவே வந்து தனிச்சு வந்து அவங்க வந்து இதுதான் காரணம்னு எடப்பாடி அவர் குற்றம் சுமத்த முடியாது. 5 மாசமா எலெக்ஷன் முடிஞ்சு 5 மாசம் ஆகுது. போஸ்ட்மார்ட்டம் நடக்குதுன்னா உள்ளாட்சி தேர்தல் பிரச்சார நிறைவு களத்துல 5 மாசம் கழிச்சு ஓபிஎஸ் இந்த மாதிரி ஒரு கருத்தை சொல்றதுல இருந்து என்ன புரிஞ்சுக்க முடியும்? இந்த டைமிங் வந்து முக்கியம் தான் நீங்க சொல்றது. அவருக்கு சில அதிருப்திகள் இருக்குது. ஆனா ஒவ்வொரு தடவையும் அவர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, எடப்பாடியை எதிர்க்கிற மாதிரி இந்த பாக்ஸிங்ல பண்ணுவாங்கல்ல, ஃபைனல் பஞ்ச் கொடுக்க மாட்டாங்க, அப்படியே கிட்ட போயிட்டு ஜகா வாங்குவாங்க. அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு தடவையும் அவர் வந்து எடப்பாடியாரை நோக்கி கிட்ட போவார், ஆனால் வந்து பின் வாங்கிடுவார். அவரால் வந்து எடப்பாடியாரை எதிர்த்து பதவியில் இருக்கும்பொழுதும் பதவியில் இல்லாத போதையும் ஃபைனல் பஞ்சை கொடுக்க முடியல. அதற்கு வந்து என்ன காரணன்றது அவருக்கு தான் கேட்கணும். இது அதை தாண்டி நான் பேசினேன்னா அது வந்து யூகத்தின் அடிப்படையிலையும் சீப் டேஸ்ட்லையும் போயிடும். நான் அதை பேச விரும்பலை. ஒரு விஷயம் நான் பதிவு பண்ண விரும்புறது என்னன்னா வந்து இந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து ஏடிஎம்கேவோட பர்ஃபார்மன்ஸ்ன்றது வந்து இந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் வந்து இட்ஸ் அ குட் பர்ஃபார்மன்ஸ் தான் நான் சொல்லுவேன். எப்படின்னா ஜெயலலிதா மாதிரியான ஒரு பவர்ஃபுல் லீடர் இல்லாமல் 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சிக்கு பிறகு பிஜேபி மாதிரி ஒரு சுமையை சுமந்துக்கிட்டு போய் 66 சீட்டு ஜெயிச்சு வந்து அதாவது வந்து ஒரு ரீசனபிள் ஃபோர்ஸாக உட்காருதுன்றது வந்து டெஃபினட்டாக வந்து ஒரு பெரிய சாதனை. நான் உட்பட பல பத்திரிகையாளர்களும் அப்சர்வர்ஸும் வந்து உங்களுடைய தொலைக்காட்சியிலும் வேறு தொலைக்காட்சிகளிலும் பேசினது 200+ டிஎம்கே அலைன்ஸ் கிராஸ் பண்ணணுன்னு தான் பேசினாங்க. நானே அப்படித்தான் நம்பினேன், பேசினேன். அந்த கணிப்புகளை தவிடு பொடியாக்கி வந்து இந்த பர்ஃபார்மன்ஸை வந்து கொடுத்தது என்பது வந்து அது எடப்பாடி காரணமாக ஓபிஎஸ் காரணமானு ஆராயாமல் அது ஜாயிண்ட் லீடர்ஷிப்பை நம்ம எடுத்துகிட்டு பேசணும்னா இது வந்து குட் பர்ஃபார்மன்ஸ் தான். ஏன்னா அவங்க 200+ வரும்னு டிஎம்கே நினைக்கும் பொழுது 10 ஆண்டு கால ஆன்டி இன்கம்பன்சிக்கு பிறகு 66 சீட்டுன்றது ரிமார்க்கபிள் பர்ஃபார்மன்ஸ். ஆனால் இது என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து இன்னும் இவங்க சில வியூகங்கள்னு அவர் சொல்கிறது, நானும் அதே தான் சொல்கிறேன். சில ஸ்ட்ராட்டஜிக்காக சில விஷயங்களை பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் நெருக்கிட்டு இருப்பாங்க, இன்னும் கிட்ட வந்திருப்பாங்க. அதில் கூட்டணி நீங்கள் குறிப்பிட்றீங்களா? இப்போ பாஜக கூட சுமைன்னு சொல்கிறீங்க. பாஜக வந்து 2+2 0 ஆகும் பாலிடிக்ஸில். சில நேரங்களில் 4 ஆகணும்னு அவசியம் கிடையாது, 0 கூட ஆகும். அப்போ வியூகங்கள் தவறுங்கிறதுல கூட்டணி ஒரு முக்கிய அம்சம்னா இப்போ எதுக்கு உள்ளாட்சி தேர்தல் அவங்க அதே கூட்டணியை தொடரணும்? அது அதிமுக தலைமை ஏன் அதை வெளிப்படையாக சொல்ல வேண்டிய நிர்பந்தம் இருக்கு? பாமகவும் அவங்களா தான் வெளியே போனாங்க. ஒருவேளை கூட்டணி காரணம்னாலும் அதை நம்ம சொல்ல முடியாது. பாஜக தான் தோல்வி காரணம்னு இப்போ உள்ளாட்சி தேர்தலில் 8 மாவட்டங்களில் கள்ளக்குறிச்சியில மட்டும் கூட்டணி இல்ல, 8 மாவட்டங்கள கூட்டணியோட என்ன பயணிக்கணும்? அப்ப இவர் சொல்றதுல இருந்து எப்படி நாம இல்ல, நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு ஆரம்பத்திலே தெளிவுபடுத்துறேன். இந்த லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ் அதுவும் இப்ப நடக்கிற உள்ளாட்சி தேர்தலில் தயவு செஞ்சு அதை சீரியஸா எடுத்துக்காதீங்க. அவங்க ரொம்ப சீரியஸா அப்படிதான் அவங்க பேசுவாங்க, அப்படிதான் போர்ட்ரே பண்ணுவாங்க, அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. பட் அதை நீங்க சீரியஸா எடுத்துக்க வேண்டாம்ன்றது என்னுடைய கருத்து. கேசிபி சொன்ன பாயிண்ட் தான் என்னோட பாயிண்ட்டும். அதாவது வந்து பிஜேபின்றது ஏடிஎம்கேக்கு சுமையாக தான் மாறி போச்சு. நீங்க வந்து விவரம் அறிந்த, இன்னும் சொல்ல போனால் பாலிடிக்ஸ் நல்லா தெரிஞ்ச எந்த ஒரு அதிமுக தொண்டனோடும் பேசி பார்த்தீங்கன்னா நான் வந்து உறுதியாக இதை சொல்கிறேன், அவர்கள் பிஜேபி கூட்டணியை விரும்பவில்லை. இது நமக்கு சுமையாக தான் இருக்குன்றது தான் பிஜேபியில் இருக்கக்கூடிய விவரம் அறிந்த அனைத்து தரப்பிலும் அமைச்சர்கள்லேருந்து கீழ்மட்ட தொண்டர்கள் வரைக்கும் பிஜேபி அவங்க சுமையாகத்தான் பார்க்கிறார்கள். ஜெயலலிதா அந்த தப்பை 2004 மக்களவைத் தேர்தலின் போது பண்ணாங்க. அதுக்கு பிறகு அந்த அம்மா செய்யவே இல்லை. 2006, 2009, 11, 14, 16 வரைக்கும் அந்த அம்மா அந்த தவறை செய்யலை. ஏன்னா அது நெகட்டிவ் ஃபோர்ஸ்ன்றது அந்த அம்மாவுக்கு நன்றாக தெரியும். இவர்கள் போய் அந்த கூட்டணியை இவர்களும் விரும்பி அந்த கூட்டணியை ஏற்கவில்லை. நிர்பந்தத்தால் தான் இவர்கள் வந்து இந்த 5 வருஷம் 4.5 வருஷம் இவர்கள் எப்படி ஆண்டார்கள் என்பது நமக்கு தெரியும். அதில் வந்து இவங்க லகானாங்க மாட்டிட்ட காரணத்தால் வேறு வழி இல்லாமல் இவர்கள் போய் அதில் சிக்கினார்கள். அது வேறு ஆல்டர்னேட்டிவ் அவங்களுக்கு கிடையாது.
ஆகவே அண்டர் டியூரஸ் அண்டர் ப்ரெஷர் தான் அந்த அலையன்ஸ் வந்திருக்கு. அதை விட்டு அவங்களால போக முடியாது. பட் இத்தனையும் மீறி நான் ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு, 3% வந்து அந்த விக்டரி என்பது வந்து ஏடிஎம்கேக்கு இட்ஸ் அ குட் பர்ஃபார்மன்ஸ் தான். அவங்க வந்து அதில் வருத்தப்படுறதுக்கு எதுவும் பெருசாக இருக்கிறதா எனக்கு தோணலை. 200+ கிராஸ் ஆகும்போது எல்லா ஒப்பீனியன் போல்ஸுமே சொன்னது வந்து அதை குறைச்சி மதிப்பிடுவேன்னா எல்லா ஒப்பீனியன் போல்ஸுமே 200+ போகும்னும் போது 66+75 அவங்க அலையன்ஸ்லாம் சேர்ந்து வரும்பொழுது அது பெரிய விஷயம். மறந்துடாதீங்க, 2006 வந்து ஜெயலலிதா அவர்கள் வெறும் அதிமுகவை மட்டும் கூட்டணி வச்சுட்டு போகும்போது அந்த அம்மாவே 61 சீட்டு தான் ஜெயிச்சாங்க. 6 சீட்டு எம்டிஎம்கே ஜெயிச்சது. அப்போ வந்து ஜெயலலிதா விட எடப்பாடி பெரிய தலைவரான அப்படி சொல்ல வரல, அந்த மாதிரி நான் சொல்ல வரல. 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சிக்கு பிறகு பிஜேபி மாதிரி ஒரு நெகட்டிவ் ஃபோர்ஸ் சுமந்துக்கிட்டு ஓடும்போது 66 இஸ் அ குட் பர்ஃபார்மன்ஸ். அது வந்து இந்த மாவட்டத்தில் தான் இருக்குது, அந்த மாவட்டத்தில் இல்லைனாலும். சுருக்கமாக தம்பி இப்படி வச்சுக்கலாம், நீங்கள் ஏடிஎம்கேயோட கோர் ஓட் பேங்க் ஐ திங்க் டேமேஜ் ஆகாமல் தான் இருக்குது. தமிழக அரசியலோட ஃபல்க்ரம் மைய கருன்றது ஆன்டி டிஎம்கே. அதை யார் வந்து ப்ரோ டிஎம்கேவை விட ஆன்டி டிஎம்கே ஓட் பேங்க் தான் என்றைக்குமே அதிகம். அதை யார் சரியாக ரெப்ரசன்ட் பண்ணுறாங்களோ அவர்கள் தான் வெற்றி பெறுவார்கள். அது மறுபடியும் இந்த எலெக்ஷன் நிரூபிக்கப்பட்டிருக்கு. அப்படி தான் நான் ஓவராலாக அதை சம்மரைஸ் பண்ணுறேன். தொடர்ந்து பேசலாம். திரு பொங்கலூர் மணிகண்டன், வியூகம் தவறு அப்படின்னு அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் பேசியிருக்கிறார். வியூகம் தவறு அப்படின்னு ஓபிஎஸ் முன்கூட்டியே சுட்டி காட்டுவதை தடுத்தது யார், இல்லை எது தடுத்ததுன்னு நினைக்கிறீங்க? அது வியூகம் யூகமா எனக்கு தெரியல. திரு பன்னீர்செல்வம் அவர்கள் எதன் அடிப்படையில் பேசினாலும் நம்ம அதை விவரிக்க ஒரு வார்த்தை வியூகம் சொல்லியிருக்காரு. நாங்க வியூகமே சரியா அமைக்கல, அமைச்ச வியூகமே தவறா போச்சுன்னா விளக்கம் தெரியல. ஒரு மனதால பேசுறது கேட்ட ஒரு வரியில முடிச்சாரு, அவ்வளவுதான். இப்ப நீங்க பாரதிய ஜனதா கட்சி மீது நாம இங்க எல்லாருமே குற்றம் சாட்டுறாங்க, குறை சொல்றாங்க. அது வந்து எக்ஸ்ட்ரா லக்கேஜ் மாதிரி பேசுறோம். பாரதிய ஜனதா கட்சி இல்லைன்னு சொன்னா மேற்கு மண்டலத்துல அதிமுக இந்த வெற்றியை பெற்றிருக்காருங்கிறது உண்மை. அதே மாதிரி இப்ப ஏற்கனவே நான் ஒரு ராமகிருஷ்ணன் சொன்ன மாதிரி ராஜீவ்காந்தி காலத்திலேயே அமைச்சர்களாக இருந்த அந்த குழந்தைகள் அவர்கள் எம்பியா இருந்த குழந்தைகள் அவர்கள் டெல்லி போய் அதிமுக இணைப்பு அந்த ஒற்றுமை சின்னத்துக்கு எல்லாம் காரணமா அன்னைக்கே ராஜீவ்காந்தி காலத்துல இருந்தாங்க. அது மாதிரி பாரதிய ஜனதா கட்சி ஒரு தேசிய கட்சி, ஒரு மாநிலத்துல வந்து ஒரு பெரிய கட்சி பிளவுபடுறது விரும்பாம இணைச்சாங்க. அப்ப இந்த மாதிரியான நல் உறவை நல்ல எண்ணங்களை எல்லாம் வந்து பிஜேபி மேல தவறா விதைக்கிறது ஒண்ணு. நீங்க சொல்றத பார்த்தா பாஜக தான் இணைச்சாங்கன்னா அப்ப மற்றவர்கள் சொல்லக்கூடிய விமர்சன பார்வை சரியாயிருது. அதிமுக உட்கட்சி விவகாரத்துல எங்களுக்கு கவலை இல்ல, நாங்க என்ன செய்ய போறோம்னு அதிமுக தலைமையை மறுத்துச்சு, பாஜக தலைமையை மறுத்துச்சு. இப்ப நீங்க சொல்றீங்க, சொல்வது எளிதுங்க, நடந்தது எல்லாரும் தெரியும். மத்தியில பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி இல்லைன்னு சொன்னா அதிமுக ஆட்சி இந்த அளவுக்கு கம்பீரமா திமுக வந்து மற்ற அரசியல் எதிரிகளை எடுத்து நீங்க பீடு போடுறது சிரமம் இருக்கு. எடப்பாடி பழனிசாமி ஆளுமை மிக்க தலைவர், 4.5 ஆண்டுகள் தெளிவா ஆட்சியை நடத்திட்டார், சுயமா நின்று நடத்திட்டார் அப்படின்னு இவ்வளவு நாள் நீங்களே சொன்னீங்க. அது இந்த இடத்துல பொய்யாயிருது. இல்ல நான் பொய் சொல்லல, அவங்க ஆளுமையோடு இருந்தாங்கிறது மறுக்கல. மக்கள் மத்திய 2000 ஆண்டு வலிமையா இருந்தாலும் நான் நிறைய பேசிட்டு மறுக்கல. ஆனா பாரதிய ஜனதா கட்சி கூட சொன்னா சொல்றேன், அது வந்து பாரதிய ஜனதா தேவையில்லை, அதனாலதான் பிரச்சனை அதிமுக சொல்றதுல உண்மை இல்ல. அமித்ஷா தலையிட்டாருங்கிறது, அப்புறம் தேவேந்திர வேளாளர் விஷயம் பத்தி பிஜேபி கூட சொல்றது. ஏங்க இந்த தேவேந்திர விஷயத்துல பாராளுமன்றத்துல சேலம் எம்பி திரு பார்த்திபன் அவர்களே இதை வந்து வலியுறுத்தி பேசியிருக்காரு பலமுறை. பாருங்க, அவை குறிப்பு இருக்குது, வீடியோ கூட இருக்குது. திமுக வந்து இப்ப என்னென்ன செஞ்சாங்களோ திமுக வலியுறுத்தது, கோரிக்கை வச்சது, வேண்டுகோள் விடுத்தது. அப்போ அவர்களுக்கு பங்களிப்பு இல்லையா? பொய் பிரச்சாரம் பண்ணாங்க. அதுவும் அவர் சொல்ற வியூகம் என்னன்னா, சமூக வலைதளங்கள் ஒட்டுமொத்தமாக பிஜேபி அதிமுக கூட்டணிக்கு எதிராக இருந்தது. பிஜேபி நிறைய சமூக வலைதளம் மட்டுமே இந்த வெற்றி தோல்வியை நிர்ணயிக்காது இல்ல. இப்ப பாஜக சுமைன்னு சொல்றாங்கன்றீங்க. 2001 தேர்தல்ல திமுகவோட கூட்டணி அமைச்சு 4 இடங்களை பெறாங்க. அதற்கப்புறம் அவங்களுக்கு பிரதிநிதித்துவம் கிடைக்கல. 2021 20 வருஷம் கழிச்சு அதிமுக போன்ற ஒரு பெரிய கட்சியோட கூட்டணி வைக்கும் போது அவங்களுக்கு 4 இடம் கிடைக்குது. 2.5% வாக்குகள் தான் அவங்க சட்டமன்ற தேர்தலில் சராசரியா வாங்குறாங்க. இப்பயும் அந்த வாக்குகள் தான் வாங்குறாங்க. அப்ப அவங்க சுமைன்னு சொல்றத இல்லன்னு எப்படி நீங்க நிரூபிக்க முடியும்? எங்க இடையில பாமகவுக்கும் பிரதிநிதித்துவமே எல்லாம் போச்சு, மதிமுகவுக்கும் பிரதிநிதி இல்லாம போச்சு, கம்யூனிஸ்ட் கட்சி கூட எல்லாம் போயிருக்குது. இது வந்து அந்த தேர்தல் கால கூட்டணி நிர்ணயம் பண்ணது வழிய பிஜேபி காரணம் அல்ல. நீங்க பிஜேபியை கூட்டணி வைத்திருந்த போது வெற்றி பெற்ற போது அன்றைக்கு இந்த மாதிரி குறை சொல்லல, பிஜேபி வந்து எங்களுக்கு ஆபத்துன்னு சொல்லல, திமுக சொல்லல, அதிமுக சொல்லல. இப்ப தோல்வி வரும்போது மட்டும் பிஜேபி குறை சொல்ல என்ன நியாயம் இது? மத்தியில நாம யாரும் வெளியில இருந்து சொல்லல சார். சி.வி. சண்முகம் சொல்றாரு, கே.சி. வீரமணி சொல்றாரு, 2019 இருந்து அதிமுகவின் முக்கிய நிர்வாகிகள் இதே மாதிரி அப்பப்ப கருத்துக்களை சொல்லிட்டே தான் இருக்கிறாங்க. ஏன் இதை வந்து சி.வி. சண்முகம் தேர்தலுக்கு முன்பு சொல்லாம இல்லைங்களா? 2019 தேர்தல் முடிஞ்ச உடனே சொல்லிட்டாரு, அப்பயே சொல்லிட்டாரு. அதே விவாதம் நடத்தி இருக்கோம், நானே நடத்திருக்கேன்.
இல்ல சண்முகம் அவர்கள் அந்த பகுதியை சொல்றாங்களே, இதே கோயம்புத்தூர் தெற்குல நீ கோயம் மாவட்டத்துல நீங்க 10 தொகுதி வந்து அதிமுக வெற்றி பெற்றிருக்குன்னு சொன்னால் நிச்சயமா சொல்றேன், பாரதிய ஜனதா கட்சி இல்லாத இருந்தால் அந்த வெற்றியை பெற்றிருக்கவே முடியாது. சரி, ஏன் அந்த வெற்றி ஈரோட்லயும் திருப்பூர்லயும் கிடைக்கல? திருப்பூர்ல ஒரு சில இடங்கள்ல முஸ்லீம் அதிகமா இருந்தாங்க, அந்த இடங்கள்ல வந்து திமுக ஜெயிச்சது உண்மைங்க. அதுக்கு என்ன பொருள்? அதுதான் வியூகம்னு ஓபிஎஸ் சொல்றாரா? இல்ல, அது வீகம். ஒரு கட்சியை நோக்கி இந்தியாவில் ஆட்சிகள் கட்சியை நோக்கி குறிப்பிட்ட ஒரு மாநிலத்தில் மட்டும் குற்றச்சாட்டு பதிவு பண்றான்னு சொன்னா திமுக செய்யக்கூடிய அப்பட்டமான ஒட்டுமொத்தமான பொய் பிரச்சாரம். இப்ப பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்து நாடே அலைஞ்ச மாதிரி பேசுறாங்க. எங்க இந்தியாவில் எல்லா மாநிலத்திலும் ஆட்சி செய்யறாங்களே, எங்க மாறி வந்துருச்சு? தமிழ்நாடு மட்டும் என்ன ஆகி போகுது? அப்ப திமுக நீங்க சொல்ற மாதிரி திமுக சொல்லக்கூடிய அந்த பிரச்சாரத்தை எதிர்கொள்ள வியூகம் அமைக்க அதிமுக தவறிடுச்சா? அதை ஒப்புக்கிறாரா ஓபிஎஸ்? அப்படிங்கறத உண்மை, அதுதான் உண்மைங்க, அது உண்மை, தவறிவிட்டது உண்மை. பாரதிய ஜனதா கட்சி எவ்வளவு திட்டங்களை செய்திருக்கிறது என்பதை திரு ஓபிஎஸ் உட்பட யாருமே வினாவாரியா விலக்கி சொல்லவே இல்லை. இப்ப நீங்க ஒண்ணு, இப்ப கொரோனாவுக்கு ஊசி போடுறாங்க, தடுப்பூசி போடுறாங்க, இது மத்திய அரசு இலவசமா தர்றாங்க, இதுக்கே பிரச்சாரம் பண்றாங்க. திமுக நான் பண்றேன்னு சொல்லுது, அதிமுக நான் பண்றேன்னு சொல்லுச்சு. இதுதான் ஏற்கனவே காங்கிரஸ் கட்சி தவிர்த்து மனுச்சுங்க. காங்கிரஸ் நிறைய திட்டங்களை நாடு செஞ்சது, ஆனா சொல்லவே முடியல. பிஜேபி நிறைய சொல்லுது, ஆனா அவங்க சொல்ல விட்டுறாங்க. அதை தவிர ஒழிய இவரெல்லாம் வந்து ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு காரியம் பண்ணிட்டு கிட்டத்தட்ட 10,000 ரூபாய்க்கு விளம்பரம் பண்றாங்க திராவிட கட்சிகள் ரெண்டுமே. ஆனா பிஜேபியும் காங்கிரசும் லட்சக்கணக்கில் வந்து நன்மை செஞ்சுட்டு ஒரு 100 ரூபாய்க்கு விளம்பரம் விட்டுறாங்க. அதே மிகப்பெரிய தவறுங்க. அப்ப இந்த விளம்பர யுக்தியை கையாளுகிற ஒரு அப்பட்டமான தாற்பயத்தை இந்த 2 திராவிட கட்சிகளும் சரியா கையாளுறாங்க. அதுல திமுக இந்த முறை மிகப்பெரிய மேலோங்கிய பிரசாந்த் கிஷோர் வந்தாரு, என்னவெல்லாம் மக்கள் சொல்லாமோ உள்ள ஒரு யூடியூப் சேனல்ல நான் ஒரு வீடியோ போடுறேன், வீடியோ போட்டு 2 செகண்ட்ல திருப்பி வீடியோ ஆன் பண்ணீங்கன்னா திமுக தான் வருது. அப்ப அந்த அளவு யாபித்து இல்ல. திரு பொங்கலூர் மணிகண்டன், வெற்றி நடை போடும் தமிழகம்னு எல்லா பக்கமும் திரும்புற பக்கம் எல்லாம் விளம்பரம் கொடுத்தது அதிமுக. அதற்கு பிறகு இந்த தோல்வியை சந்திக்குது. உங்களுக்கு நினைவிருக்கும், இந்தியா உலர்கிறது அப்படிங்கிற விளம்பரம் இந்தியா போச்சு. அதற்கு பிறகுதான் வாஜ்பாய் அரசாங்கம் தோல்வி. ஆட்சி ஆளுங்கட்சியா இருக்கும் போது நீ திமுக வந்தா இதெல்லாம் மாறி மிகப்பெரிய நல்லது நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி போய் பிரச்சாரம் பண்ணாங்க. ஆனா வந்த பிறகு இப்ப எதுவுமே இல்லைங்கிறது உண்மை. அதிமுக செய்ததை விட படுமோசமாக்குறது உண்மை. நீங்க பேச அனுமதி தெரியல. அதிமுக ஆட்சி எவ்வளவோ மேல், பாரதிய ஜனதா கட்சி எவ்வளவோ மேல், திமுக ஆட்சி சொன்னா ஐயா ராமேஸ்வரன் சொன்ன 0 மதிப்பெண் போற நிலையில ஆட்சியா இருக்குங்க. ஆனா முன்னாடி எத்தனை சொன்னாங்க, தேனாரும் பாலா ஓடுற மாதிரி எவ்வளவு விளாவாரியா சமூக பேசினாங்க. இப்ப என்ன நடந்து சொல்லுங்க? இந்த 4,000 ரூபாய் கொரோனா கொடுத்தாங்க தவிர சொல்லும்படியாக மக்களுக்கு நேரடியாக சென்று சேரக்கூடிய எதையுமே திமுக செய்யவில்லை. கடந்து போறீங்க. சரி, நம்ம தொடர்ந்து பேசலாம். சரி, அது உங்க கருத்தை எடுத்துக்கிறேன். தொடர்ந்து பேசலாம். இடைவேளைக்கான நேரம். இடைவேளைக்கு பிறகு காலத்தின் குரல் தொடரும். காலத்தின் குரல் தொடர்கிறது. திரு கே.சி. பழனிசாமி, சட்டமன்ற தேர்தலில் வகுக்கப்பட்ட தவறான வியூகம் இந்த உள்ளாட்சி தேர்தல் களத்துல சரி செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, இந்த உள்ளாட்சி தேர்தலில் பார்த்தீங்கன்னா மணி வந்து ஒரு நல்ல பாயிண்ட சொன்னாரு. அதிமுகங்கிறது எம்ஜிஆர், ஜெயலலிதா அவர்கள், இந்த 2க்கும் உண்டான வாக்கு வங்கி. இதை தாண்டி அந்த ஆன்டி திமுகவுக்கு எதிரான ஒரு பலமான வாக்கு வங்கி அதிமுகவின் பக்கம் வந்து இருக்கு. ஆனா திரு ஓ பன்னீர்செல்வம் அதிமுகவின் தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடியவர் சட்டமன்றத்துல தன்னையும் தன் குடும்பத்தையும் கருணாநிதியின் பக்தராக வந்து காமிச்சு சட்டமன்ற பதிவேடுகள்ல அவர் வந்து பதிவு செய்தார். திரு துரைமுருகன் அவர்களை கே.பி. முனுசாமியும் திரு ஓ பன்னீர்செல்வமும் வானலாக புகழ்ந்தார்கள். அப்ப அந்த அதே துரைமுருகன் வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உள்ளாட்சி தேர்தலில் என்ன எவ்வளவு ஒரு மோசமான ஒரு விமர்சனங்களை வந்து வைத்தார். அரசியல் நாகரிகமா பார்க்க மாட்டீங்களா? அதற்கப்புறம் நிறைய அறிக்கை ஓபிஎஸ் விட்டாரு. நேற்று கூட பேசும்போது மக்கள் மத்தியில் அதிமுகவுக்கு நல்ல பேர் உள்ளது, திமுகவினருக்கு நல்ல பேர் இல்லை, மக்களை பற்றி திமுக அரசு சிந்திக்கவில்லை, சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டதுன்னு தினமும் அறிக்கை வந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கும் அறிக்கை வந்துகிட்டு இருக்கு. செலக்டிவா மட்டும் நீங்க எடுத்து பேசுறீங்களா திரு கேசிபி? சார், அதாவது கிராமத்துல கிரிக்கெட் விளையாடுறவங்க கூட இது எம்ஜிஆர் டீம், இது கருணாநிதி டீம் அப்படி விளையாடுவான். அதாவது அந்த எதிர்துருவ அரசியல் என்பது எம்ஜிஆர் வெர்சஸ் கருணாநிதி, அதனுடைய பரிணாமம் தான் திமுக வெர்சஸ் அண்ணா திமுக. அப்ப நீங்க அந்த கலைஞரை, 2வது சட்டமன்றத்தினுடைய முக்கியத்துவம் உங்களே என்னை விட பத்திரிகையாளர் மணிக்கு நல்லா தெரியும்.
இன்னும் 50 ஆண்டுகள் கழித்து வரலாற்றை புரட்டி பார்க்கிற பொழுது ஓ பன்னீர்செல்வம் என்பவர் இந்த கட்சிக்கு தலைவராக இருந்து பேசிய பேச்சுக்கள் வந்து அந்த சட்டமன்ற பதிவேடுகள்ல இருக்கும். இது ஏதோ போற போக்குல ஒரு பேசிட்டு போற இடம் அல்ல. அந்த இடத்தில் அவர் அது நீங்க சொல்ற மாதிரி பாப்பாங்களா, இல்ல ஒரு நயத்தக அரசியல் நாகரீகம் சட்டப்பேரவையில நடந்திருக்கு அப்படின்னு பாப்பாங்களா? இல்ல, அதாவது நீங்க வாதத்துக்கு வாதம் சொல்றதுன்னா நம்ம வந்து பேசலாம். இது எந்த இடத்துல வந்து நாகரீகம் சொல்லுங்க? நாகரீகம் இல்லையா? கலைஞர் கருணாநிதியை அதிமுக ஒருங்கிணைப்பாளருக்கு வந்து ஒரு நாகரிகத்தோட பேசுவது சரியா இல்லையா? ஒரு சேனல்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இந்த சேனல்ல இருந்துகிட்டு நீங்க எப்படி இன்னொரு சேனல் நல்லா நடக்குதுன்னு பேச முடியும் சொல்லுங்க? உங்களை அடுத்த நிமிஷம் இந்த சேனல்ல வச்சிருப்பாங்க. அடுத்த சேனல்காரன் நல்லா இருக்குன்னு நினைக்கிறது ஒண்ணும் தவறு இல்ல திரு கேசிபி. அதிமுக தொண்டன் என்ன நினைப்பான்னா, அப்ப நீ போய் அந்த கட்சியில சேர்ந்துக்கிய, இங்க ஏன் உட்கார்ந்து இருக்க? ஒன்னா மோடிக்கு அடிமையா இருக்கிறீங்க, இல்லைன்னா கருணாநிதிக்கு அடிமைன்னு சொல்லி டிக்ளேர் பண்றீங்க. அப்ப இவர்களை விரட்டுவது லஞ்ச ஊழல் வழக்குகள். அடுத்தது ஒரு விஷயத்தை நம்ம வந்து பார்க்கணும். 66 தொகுதிகள்ல ஜெயிச்சிட்டோம், அது பெரிய சாதனை அல்ல. நீங்க 100க்கு மேற்பட்ட தொகுதிகளில் அதிமுக தோல்வி அடைந்திருக்குது. அதற்கு இவர்களது முடிவுகள் தான் காரணம். அது எப்படிங்கிறது நான் சொல்றேன். நீங்க வட மாவட்டங்களை எடுத்துக்கங்க, டெல்டாவை எடுத்துக்கங்க. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், கடலூர், திருவள்ளூர், பெரம்பலூர், திருச்சி, தஞ்சாவூர், நாகப்பட்டினம், இந்த பெல்ட்ல எடுத்தீங்கன்னா நான் ஒரு பதிவே போட்டிருந்தேன். 129 தொகுதிகள் இருக்கு. அந்த 129 தொகுதிகள்ல அதிமுக கூட்டணி வென்றது வெறும் 17 தொகுதி. அப்ப தோல்வி அடைந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 112 தொகுதிகள்ல வந்து தோல்வி அடைஞ்சிருக்கு. அதுதான் இந்த முறை ஆட்சியை இழந்ததற்குரிய காரணம். இந்த 66 தொகுதிகள்ங்கிறது வந்து ஓபிஎஸ்க்காகவோ இபிஎஸ்க்காகவோ விழல. 2006ல 61 சீட்டு செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக ஜெயிச்சது இல்ல. அப்ப ஏறக்குறைய 170 தொகுதி செல்வி ஜெயலலிதா காரணமாக தோத்தது அப்படின்னு சொன்னா நீங்க சரின்னு சொல்லுவீங்களா, ஏத்துப்பீங்களா? இல்ல, அதாவது இந்த தேர்தல்ல நீங்க ஏன் எழுதி பாஸ் பண்ணல, ஏன் ஜெயிக்கலன்னு கேட்டோம்னா, இதுக்கு முன்னாடி ஒரு தேர்தல்ல கூட நீங்க தலைமையை தானே கேள்வி எடுப்புறீங்க திரு கேசிபி. ஒரு கட்சியினுடைய தலைமை ஒரு ஆளுமை தன்மையோட இல்ல, அவர்களால தோற்று விட்டது, அவர்கள் எடுத்த முடிவால் தோற்று விட்டதுன்னு சொல்றீங்கல்ல. அப்ப இந்த ஒப்பீடு சரிதான். அதாவது சத்யாலயா கூட ஒரு கருத்தை சொன்னாரு. நாடாளுமன்ற தேர்தல்ல எல்லா கூட்டணி இருந்து தோத்துத்தானே போனோம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. எங்க வருத்தம் எல்லாம் அப்பவும் கூட உங்களுக்கு புத்தி வரலையே. அப்ப ஏன் தோல்விக்கான காரணங்கள் என்பதை அலசி ஆராய்ந்திருந்து அந்த குறைகளை அடுத்து வருகிற சட்டமன்ற தேர்தலை நம்ம சரி செய்திருக்கணும். ஆனால் அன்றைக்கு சட்டமன்றத்துல வந்து நீங்கள் ஆட்சியை தக்க வைக்கிற அளவுக்கு ஒரு வெற்றி கிடைச்சது இல்லையா? அந்த வெற்றி ஏன் இன்றைக்கு வந்து கிடைக்கல? சரி, தொடர்ந்து பேசலாம். இன்றைக்கு கூட மாவட்ட வாரியாக நீங்கள் அந்த தொண்டர்கள் இடத்துல கருத்தை கேட்கல. அது ஏன் வந்து கேட்கல? தொடர்ந்து பேசலாம். பல விஷயங்களை சுட்டி காட்டிருக்கிறீங்க, காட்டமான விமர்சனத்தை முன் வச்சிருக்கிறீங்க. திரு சத்யாலயா, திரு கேசிபி சொல்ற கருத்தை நீங்க ஏற்கிறீங்களா, உடன்படுறீங்களா? இல்ல, கேசிபியினுடைய ஆதங்கங்கள் புரியுது. நானே சொன்னேன் 2019 ஏற்பட்ட தோல்விக்கு பிறகு 2021 இவங்க வந்து வியூகத்தை மாத்தி இருக்கணும்னு. நான் சொன்னதை அவர் கவனிக்காம விட்டார் போல் இருக்கு. இப்ப இருக்கிற பிரச்சனை எல்லாம் உள்ளாட்சி தேர்தல் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ வந்து இவங்க தலைமையில வந்து 120 இடத்துல தோத்தாங்க, 125 இடத்துல தோத்தாங்கல்ல. மிகப்பெரிய தலைமை வைத்த கருணாநிதியை 1991 233 தொகுதியில தோத்தாங்க. 2021 180 185 தொகுதியில தோத்தாங்க. இதெல்லாம் பிரச்சனையில தோல்வின்னு வருமோ மொத்தமா வாஷ் அவுட் ஆகும். 96ல வந்து அதிமுக 4 தொகுதி தான் ஜெயிச்சுது. அதை சொல்லணும்ல. அயால வந்து வெற்றி தோல்விங்கிறது அரசியல்ல சகஜம். நாம அதை இப்போ சட்டசபையில வந்து ஓபிஎஸ் வந்து அவரும் அவங்க பையன் எல்லாம் வந்து கருணாநிதியினுடைய இதுக்கு அடிமைன்னு பேசினாருன்னு சொல்றாரு. நான் சட்டசபையில் இருந்தேன். ஓபிஎஸ் சொன்னது வந்து கருணாநிதியினுடைய பராசக்தி வசனங்களை எங்க அப்பா கள்ளிப்பட்டியில வச்சுக்கிட்டு எடுத்து படிப்பாரு, நாங்க அதை கேட்போம் தான் சொன்னாரு. கேசிபி சொன்ன மாதிரி வந்து நான் என் பையன் எல்லாரும் அதுக்கு அடிமைன்னு அவர் சொன்ன மாதிரி தெரியல. ஒரு பாசிங் ரெஃபரன்ஸ்ல அவர் அது சொன்னாரு. அது அதிமுக தொண்டர்கள்ல பல பேருக்கு அது பிடிக்காம கூட இருக்கலாம். அதிமுகவை தவிர வேற எதுவுமே தெரியாத கேசிபிக்கு கூட அது பிடிக்காம இருக்கலாம். ஏன்னா வந்து அதிமுக இருந்து நீக்கப்பட்ட பிறகும் தலைமையை எதிர்த்து விமர்சிக்கிறாரு தவிர கட்சியை அவர் விமர்சிச்சு நாம் பார்க்கல. ஆகையால அவருக்கு கூட வந்து அந்த ஆதங்கம் இருக்கலாம்.
ஓபிஎஸ் வந்து பட் அந்த சூழ்நிலையில ஒரு சட்டசபையில பேசும்போது நனி நாகரிகத்தோட பேசணுங்கிறதுக்காக பேசவே கூடாது. அரசியல் களம்ங்கிறது கருணாநிதி வெர்சஸ் எம்ஜிஆர் அப்படிதான் இருக்குது. இவரை ஏன் பாராட்டுறாரு? முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கூட நான் 9 முறை உறுப்பினரா இருந்திருக்கேன், பேரவை ரொம்ப கண்ணியமா நடந்திருக்கு அப்படின்னு பேசினாரு. வேலுமணி, அப்புறம் முனுசாமி உள்ளிட்ட பல முன்னாள் அமைச்சர்களும் திமுக அரசையும் பாராட்டி பேசினதெல்லாம் சட்டமன்றத்தில் நடந்தது. ஏன் அப்படி பேசணும்? இன்னொன்னு அவர் முக்கியமான கேள்வியை வைக்கிறாரு, காட்டமாவே வைக்கிறாரு. ஒண்ணு பாஜகவுக்கு அடிமையா இருக்கிறாங்க, இல்ல திமுகவுக்கு அடிமையா இருக்கிறாங்க, அதுல போய் சேர்ற மாதிரி பேசுறாங்க. இப்படி எல்லாம் இருந்தா அதிமுகவுக்கு எப்படி எதிர்காலம் இருக்கும்னு கேட்கிறாரு. அப்படிதான் இருக்கா? இல்லை இப்போ வந்து ஜெயலலிதா இருந்த வரைக்கும் சரி, ஜெயலலிதாக்கு அப்புறம் இப்போ எடப்பாடி இருந்த வரைக்கும் சரி, சட்டசபையில் பல சந்தர்ப்பங்களில் அதிமுக அரசையும் ஆட்சியும் பாராட்டி திமுகவினுடைய இப்போதைய தலைவர், இப்போதைய முதலமைச்சர் ஸ்டாலின் பேசியிருக்காரு, துரைமுருகன் பேசியிருக்காரு. துரைமுருகன் ஒரு படி மேலேயே போய் முன்னாள் மின்சாரத்துறை அமைச்சரை சட்டசபையில் வந்து நேரடியாக என்ன சொன்னார்னு சொன்னால், துண்டு சீட்டு கூட கையில் இல்லாமல் பல்வேறு கருத்துக்களை ஆதாரங்களுடன் சொல்லக்கூடிய மின்சாரத்துறை அமைச்சரை பாராட்டுகிறேன்னு சொன்னார். அதுக்கப்புறம் சாயந்தரம் அறிவாலயத்தில் வச்சு 4 பேர் வந்து என்ன நம்ம தலைவரையே நீங்கள் துண்டு சீட்டு இல்லாமல் பேச முடியாதான்னு கிண்டல் பண்ணீங்களேன்னு கூட அவரை கேட்டிருக்காங்க. அதில் அது இல்லை, கடைசியில் வந்து ஒரு 6 மாதம் 6 மாதத்துக்கு ஒரு தடவை அட்லீஸ்ட் லாபிலியாக கையெழுத்து போடணும். அப்படி கையெழுத்து போடக்கூடிய முடியாமல் நிலைமையில் இருந்த கருணாநிதிக்கு அவருடைய இறுதி காலம் வரை அவருடைய பதவி தொடரணுங்கிறதுக்காக ஒரு தீர்மானம் நிறைவேற்றி கொடுங்கன்னு ஸ்டாலின், துரைமுருகன்லாம் கேட்டாங்க. சபாநாயகர் எடப்பாடி, ஓபிஎஸ்லாம் சேர்ந்து அதுக்கு ஒரு தீர்மானம் நிறைவேற்றி கொடுத்தாங்க. அதுக்கு ஓப்பனா சட்டசபையிலே பாராட்டு தெரிவிச்சாங்க. அந்தந்த சந்தர்ப்பங்களில் வந்து ஒரு நனி நாகரிகத்தோட நடந்துக்கிறத வந்து நாம எடுத்துக்க முடியாது. ஆனா ஒன்னே ஒன்று சொல்லி முடிச்சிடுறேன். இந்த உள்ளாட்சி தேர்தல்ங்கிறது தமிழ்நாட்டில் வேற ஒரு 9 மாவட்டங்கள்ல அங்கங்க நடக்குது. ஏற்கனவே விடுபட்டு போனது இருக்கு. இதுல வந்து தனி மனித செல்வாக்கு தான் எடுபடுமே தவிர இந்த அரசியல் கட்சிகள் அதுன்னு சொல்லி பேசுறது வந்து வீண் விவாதம். தொடர்ந்து பேசலாம். இடைவேளைக்கு பிறகு காலத்தின் குரல் தொடரும். காலத்தின் குரல் தொடர்கிறது. திரு மணி, வருங்காலத்தில் இந்த சிக்கல்கள் சரி செய்யப்பட்டு விடும் என்ற நம்பிக்கை எனக்கு பிறக்கிறது அப்படின்னு ஓபிஎஸ் இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் குறிப்பிட்டு அந்த நம்பிக்கை வார்த்தைகளையும் வெளிப்படுத்துறார். எப்படி பார்க்குறீங்க? அது பழிப்பதற்கான வாய்ப்பு இருக்கா இன்றைய சூழலில், களத்தில்? இல்லை, அவர் எதெல்லாம் மனசில் வச்சு பேசுகிறாருன்னு தெரியல. பட் இந்த லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நான் மறுபடியும் சொல்கிறேன், அது விடுபட்ட மாவட்டங்களுக்கு நடக்குது. அவர் சத்யாலயா சொன்ன மாதிரி அதை தாண்டி கார்ப்பரேஷன்ஸுக்கு, மாநகராட்சிகள், பேரூராட்சிகளுக்கு நடக்க வேண்டிய விடுபட்ட மாவட்டங்கள், சென்னை உள்ளிட்ட பெருநகரங்களுக்கான தேர்தல்கள்லாம் இருக்குது. இது லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ் தான். அடுத்த மெயின் எலெக்ஷன்ஸ்ன்றது நமக்கு பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸ் தான். அது வரைக்கும் என்ன நடக்க போகுதுன்றது தெரியல. ஆகவே இன்றைக்கி அவர் பேசினதை வந்து எலெக்ஷன் டைமில் அதை பேசியிருக்காரு. அது ஒன்றும் பெருசாக சீரியஸாக எடுத்துக்க வேணாம் தான் எனக்கு தோணுது. ஏன்னா அடுத்தடுத்து நடக்கக்கூடிய சம்பவங்கள் அடுத்த 6 மாத காலத்தில் என்ன நடக்க போகுதுன்றது நமக்கு தெரியாது. எத்தனை அமைச்சர்கள் மீது ஊழல் வழக்குகள் தொடரப்பட போகின்றனன்னு தெரியாது. சிறிது நாட்களாக ஓய்ந்திருக்கிற கொடநாடு கொலை வழக்கு அடுத்து என்ன ஷேப் எடுக்கும்ன்றது நமக்கு தெரியாது. அந்த விஷயங்களோட போகக்கூடிய பாதை ட்ரெஜெக்டரின்வாங்க. அதுவும் திருமதி சசிகலா அவர்கள் ஏதாவது ஒருவேளை முடிவெடுத்தார். ஏன்னா சில காலமாக அவர் அமைதியாக இருக்கிறார். அது ரெண்டும் நடக்கும் பட்சத்தில் அந்த 2 விஷயங்களின் பின்புலத்தில் தான் வந்து ஓபிஎஸோட வார்த்தைகளுக்கான அர்த்தம் அல்லது அவர் என்ன செய்வார்ன்றதை நம்ம புரிஞ்சுக்க முடியும். இப்போ அரசியல் களத்தில் அதிமுக எதிர்கட்சியா இந்த அளவுக்கு சரியா ஒரு வீரியமா செயல்படுது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்போ திரு கேசிபி கூட சொல்றாரு, ரொம்ப அடிமையாவே இருக்கிறாங்க, பாஜகவா இருந்தாலும் திமுக காட்டமான விமர்சனத்தை முன்வைக்கிறார். அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது, அந்த வெர்சஸ் அந்த ஒரு எதிர் அரசியல்ல ரொம்ப தீவிரமா ஈடுபடணும், அப்பதான் கட்சி நிலைக்கும், இந்த மாதிரியான ஒரு புகழுரைகள்லாம் வந்து எடுபடாது அரசியல் களத்தில் அப்படின்னு அவர் சொல்கிற பாயிண்ட்டை ஏற்றுக்கிறீங்களா? அப்படி தான் அதிமுக ரொம்ப ஒரு சரியான ஒரு இதோட இயங்குறாங்களா? கேசிபி அவர் சொல்வது சுலபம். ஏனெனில் கேசிபி வந்து இன்றைக்கி பதவியில் இல்லை. இவர்களுக்கு வந்து இழப்பதற்கு நிறைய இருக்கிறது. ஆகவே வந்து இவர்கள் வந்து இப்படித்தான் பயணிப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன். 4.5 வருஷம் இவங்க ஆண்ட ஆட்சி, இவர்களுடைய கோப்புகள் எல்லாம் வந்து யாரிடம் இருக்கின்றன என்பது நமக்கு நன்றாக தெரியும். மாநில அரசு மாதம் ஒரு மந்திரி என்று தூசி தட்டி டிவிஎஸ்சி ரைட்ஸை வெளியில் விட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னொன்று, மூர்தன்யமாக நீங்கள் திமுகவை எதிர்ப்பதற்கான சூழல் இன்று வரவில்லை. எனி கவர்மெண்ட் வில் ஹேவ் அட்லீஸ்ட் 3 to 6 months ஆஃப் ஹனிமூன் பீரியட். பெரிய அளவில் ஒன்றும் இந்த அரசில் இது வரைக்கும் தவறுகள் நடக்கலை.
ரெண்டாவது 10 ஆண்டுகள் நீங்கள் ஆட்சியில் இருந்துவிட்டு நீங்கள் எதிர்க்கட்சியாக மாறின பிறகு எனக்கு தெரிஞ்சு ஜெயலலிதா அவர்கள் இருந்தால் கூட வந்து இன்னைக்கு ஒருவேளை இதே முடிவுகள் வந்து ஜெயலலிதா அவர்கள் இருந்திருந்தால் கூட அந்த அம்மா கூட வந்து இன்றைக்கி எதிர்த்து பெரிய அளவில் அரசியல் பண்ணியிருக்க முடியாது. ஏன்னா இப்போ தான் ஒரு பீரியட் முடிஞ்சிருக்கு. 10 இயர்ஸ் நீங்கள் ஆண்டிருக்கீங்க, ஒரு புது கவர்மெண்ட் வந்திருக்குது, எவ்வளோ சீட்டு ஜெயிச்சாங்கன்ற ஒரு சிம்பிள் மெஜாரிட்டியில் அவங்க பதவியில் உட்காந்துருக்காங்க. இந்த அரசை எதிர்த்து நீங்கள் தெருவில் இறங்கி களத்தில் போராடக்கூடிய அளவுக்கு பெரிய தவறுகள் எதுவும் இந்த அரசில் நடக்கலன்னு தான் நான் நம்புறேன். ஆல்ரெடி ஒன்று நடத்தினாங்க, கோரிக்கைகளை அடிக்கடி இந்த சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. 2 விஷயத்த சொல்றாங்க, சட்டம் ஒழுங்கு சரியில்லை, இன்னொன்று கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை அப்படின்னு 2 திரும்ப அதிமுக சொல்லிட்டே இருக்கிறாங்க. இல்லை நீங்கள் கொஞ்சம் நியாயமாக பேசணும். அதாவது வந்து இதுவரை எந்த அரசும் இல்லாத ஒரு சுமை இந்த அரசு மேலே இருக்குது. என்னென்னா 100 ஆண்டுக்கு ஒரு முறை வரக்கூடிய பெருந்தொற்றின் அடிப்படை அதில் மத்தியில் இந்த அரசு பதவியேற்றது. பதவியேற்ற அடுத்த நாளே மே 7 பதவியேற்று 8ஆம் தேதியே லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணக்கூடிய துர்பாக்கியமான சூழல் வந்தது. செகண்ட் லாக்டவுனில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஃபஸ்ட் லாக்டவுனில் கிட்டத்தட்ட 15,000 இருந்த உயிரிழப்பு இன்றைக்கி 35,000 கிராஸ் பண்ணியிருக்கு. ஆக்சுவல் உயிரிழப்புகள் அதை தாண்டி தான் இருக்கும். ஆகவே வந்து ரொம்ப ஒரு சோகமான ஒரு சூழலில் தான் வந்து இந்த அரசு பதவியேற்று இருக்கிறது. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், இது வந்து திமுகவை எதிர்த்து களம் காணக்கூடிய அளவுக்கு பெரிய தவறுகள் இந்த அரசில் நடக்கல. 6 மந்த்ஸ் கூட இன்னும் முடியல. இன்னொன்று டெல்லியில் அவங்க மாஸ்டர்ஸ் சொல்கிறத கேட்டுட்டு தான் அவங்க முக்கியமான விஷயங்களில் அவங்க வந்து நடக்க முடியும். அது அவங்க ஆங்கிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து திமுக மாதிரி ஒரு அவருடைய மரபார்ந்த எதிரின்னுவாங்க, அவங்களுடைய பெரினியல் எனிமையை எதிர்த்து அவங்க ஃபைட் பண்ணும்போது டெல்லியில் இருக்க ஒரு பார்ட்டி, அதுவும் ஆட்சியில் இருக்க பார்ட்டியோட துணையோடு தான் அவங்க பயணிக்க வேண்டி இருக்கும். அந்த நிர்பந்தங்கள் அவங்கக்கிட்ட இருக்குது. பட் நான் சுருக்கமாக சொல்கிறேன், ஓபிஎஸ் பேசினதை ரொம்ப சீரியஸாக நீங்கள் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லைன்றதான் என்னுடைய கருத்து. சரி, திரு பொங்கலூர் மணிகண்டன், வருங்காலத்தில் நிச்சயமாக ஆட்சி அமைக்கும் அதிமுக, நம்பிக்கையோடு இருங்க அப்படின்னு சொன்ன வார்த்தைகளில் எவ்வளோ நம்பிக்கை இருக்குது உங்களுக்கு? நீங்க கடந்த காலத்துல எம்ஜிஆர் இருக்கும்போது காங்கிரஸ் அதிமுக கூட்டணியில அண்ணன் கேசி காளிமுத்து அவர்கள் வச்சு காங்கிரஸ் கடுமையா பேசுவாங்க. அப்ப அந்த மாதிரி கூட்டணி நேரங்கள்ல வரக்கூடிய கசப்புகள் எல்லாம் பாதிக்காதுங்க. பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கூட்டணி தொடர்ந்தால் நிச்சயமாக தமிழ்நாட்டுல மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அடுத்த தேர்தலில் கொண்டு வருவாங்க. ஏன்னா திமுகவுக்கு குறுகாலத்தை அதிருப்தி, மத்திய அரசை சும்மா தேவையெல்லாம் எதிர்ப்பது. நீட்டு விஷயத்துல தெரிந்தே தவறு செஞ்சாங்க, தெரிந்தே திமுக பொய்யான பிரச்சாரத்தை வச்சு எதுவுமே செய்ய முடியல. இப்ப நிறைய சொன்னாங்க, நீட்டு சொல்ல ஹைட்டோ அவங்களே செஞ்சுட்டு பழிய வந்து பிஜேபி மேலேயே போட்டாங்க. இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க வந்து திமுக சொல்லிட்டு போறது கடந்து போறது எழுதுங்க. இப்ப இன்னொன்னு பாருங்க, கடந்த காலத்துல அமைஞ்ச அந்த கூட்டணி கூட திமுக வந்து எல்லா கட்சிகளையும் ஒருங்கிணைத்து போராடி ஒற்றுமையா செயல்பட்டு கூட்டணியா மாறிச்சு. ஆனா அதிமுக அடியில் தனித்தனியா செயல்பட்டு கூட்டணியா மாறினாங்க. இந்த மாதிரியான காரண காரியத்தினாலதான் இப்ப பாதிப்போலிய அடுத்த முறை திட்டமிட்டு கூட்டணியில ஒருங்கிணைப்பு பண்ணி செஞ்சாங்கன்னா நீங்க சொல்றத பாஜக முதல்ல ஏத்துக்குமா? இந்த கூட்டணி தொடர்ந்தா நிச்சயமா பெரிய அளவுல மாற்றம் ஏற்பட்டு ஆட்சிங்கிறாங்க. ஆனா தனித்தே ஒரு பக்கம் பாஜக தலைவர் வந்து 150 இடங்களை நாங்க வெற்றி பெறுவோம், 2020 நம்ம தான் ஆட்சின்னு அவர் தனியாவே தான் பேசிட்டு இருக்கிறாரு. எங்க திரு அண்ணாமலை அவர்கள் வந்தவர்கள் 1900 வெளிப்படை சொல்ல 1967 பிறகு கருத்தியல் ரீதியாக இன்று யாரும் எதிர்கொள்ள முடியாத அளவுக்கு இன்றைக்கு அண்ணாமலையினுடைய தலைமை பாரதிய ஜனதா கட்சிக்கு அமைந்திருக்கிறது, மறுக்க முடியாது. ஒரு மிகச்சிறந்த நிர்வாகி, ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, இன்னைக்கு அவர் பேசினா பதில் சொல்ல முடியல. நிச்சயமா சொல்றேன், அது பாரதிய ஜனதா நம்பிக்கை, அதற்கான சூழ்நிலை வரலாங்க. நான் எழுதி வச்சு ஒரு 10 ஆண்டுகளுக்குள்ளாக தமிழ்நாட்டை பாரதிய ஜனதா கட்சி ஆளுங்க. இது 1000 யார் எடுத்தாலும் கவலை இல்லை. திமுக பெரும்பான்மை எதிர்ப்பு வாக்குகளை இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி கவர்ந்து கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்ல, அதிமுக எதிர்ப்பு ஒருவரும் இருக்குங்க. 2 கட்சியோட எதிர்பார்ப்புகளை இன்னைக்கு பெறக்கூடிய ஒரு மாற்று இயக்கமாக, மற்றொரு மிகப்பெரிய இயக்கமாக திரு அண்ணாமலை அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியை உருவாக்கிட்டு வர்றாங்கிறத மறுக்க முடியாதுங்க. ஏன் நான் மேற்கு தமிழ் சொல்றேன், நீங்க பெரும்பான்மையா மிகப்பெரிய கட்சியா பாரதிய கட்சி வளர்ந்துருச்சு. சரி, வேறு தலைப்புகளுக்கும் உங்களை அழைக்கலாம் அப்படிங்கிற ஒரு சமிக்கை எனக்கு தெரிய வருது. சரி, நிறைவா சுருக்கமா உங்க கருத்தை மட்டும் சொல்லி முடிச்சு சில வார்த்தைகள்ல. ஒண்ணு இல்ல, மீண்டும் அதிமுக பாரதிய கட்சி தொடர வேண்டும் தமிழ்நாட்டில. அதனால திமுகவும் வெறுப்பில் இல்லைங்க, திமுகவும் சிறப்பா ஆட்சி செய்ய தப்பா சொல்ல. ஆனா எல்லா கட்சிகளும் தொடர்ந்து பாதிக்கப்படாமல் இயங்குவது நாட்டுக்கு நல்லது. ரைட், நன்றி. கருத்துக்களை பகிர்ந்த விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம் நேயர்களே. காலத்தின் குரல், உண்மை ஒலிக்க.